ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டியூட் பஸ் வாக். இந்த கேம் எப்படின்னா நம்ம வந்து கார் ஓட்டலாம், கார் வாங்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், ஆட்டோ ஓட்டலாம், பஸ்ஸு ஓட்டலாம், கன்று வாங்கலாம். அது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கலாம். இப்போ நம்ம ப்ளே கொடுத்து இந்த கேம் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜாக்கு, அப்புறம் வந்து இது மாதிரி 3 பிளேயர் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இது மட்டும் தான் விளாட முடியும். இது வந்து கம்மிங் சூன், இங்கே பாருங்க கம்மிங் சூன் போட்டுருக்கு, இன்னும் வரல. இப்போ நம்ம வந்து இது விளாட்லாம். இப்போ வந்து லோடிங் ஆகுது. இந்த கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இதான் நம்ம இப்போ வந்து இவன் தான் நம்ம வச்சு ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து எந்திரிச்சிட்டான் தூங்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட வீடு. நம்ம உள்ளே போகலாம். இந்த சைடு வழி இருக்குது. இங்கே பாருங்கள், இது சோஃபா. இது வந்து நியூஸ் ஓடிட்டுருக்குங்க, நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ராபரி நடந்துருச்சான் நம்ம ஊரில். அதனால் நம்ம யாரும் திருட்டு போகாமல் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்க போகலாம். கார் ஓடலாம். வெளியே கார் நிற்கிது, நம்ம போய் காரை பார்க்கலாம். இது வந்து ஒரு பெட்ரூம் நினைக்கிறேன். இது வந்து பார்க்கிங்க. இதுதான் நம்ம மெயின் டோரு. நம்ம மெயின் ரோட்லேயே வந்துக்கலாம். நான் வந்து கார் பார்க்கிங் வழியே நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஹேண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி மாட்டினோன்னா பேட் வரும். இங்கே பாருங்கள், அடிக்கலாம். அதுக்கப்புறம் கிரெனேட் இங்கே பாருங்கள், இது வந்து வெடிக்கும். அப்புறம் வந்து இந்த கிரெனேட் அதே மாதிரி தான், ஆனால் வெடிக்காது. இதை போட்டோன்னா வேறு ஆள் டான்ஸ் ஆடுவாங்க. உங்களுக்கு எதாவது ஆள் இருந்தால் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம காரில் கிளம்பலாம். இப்போ வந்து காரில் ஏறியாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து நிறையா கார் போயிட்டுருக்கு பாருங்கள் ரோட்லலாம். இந்த மாதிரி நம்ம போகலாம். நிறையா இடத்துக்கு போகலாம். என்னென்ன வேணுமோ வாங்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரை ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன வரிசையாக என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காரை ட்ரைவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது என்ன ஷாப்புனா வரிசையாக அந்த கடையிலலாம் ஷாப்பாக நிறையா ஷாப் இருக்கும். இது என்ன ஷாப்புன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். இது என்ன ஷாப்புனா நாம் வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்பு. இங்கே பாருங்கள், சாப்பிட்றோம் பாருங்கள். லாலிபாப்பு, கேக்கு, இங்கே பாருங்கள் கேக்கு, லாலிபாப்பு, பன்னு, ஜூஸு, அது மாதிரி இடம். அது சென்ட்டு பாருங்கள். இது வந்து கேஷ் கொடுக்க சொல்கிறாங்க, அதனால் அடிக்க முடியாது. வெங்காயம், ஆரஞ்சு, லெமனு, கிரேப்ஸு, ஆப்பிளு, சிக்கனு, இங்கே பாருங்கள் சிக்கனு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இங்கே பாருங்கள் இந்த ட்ராலியில் போட்டு அந்த ட்ராலி தள்ளிட்டு போய்க்கலாம். உள்ளே போடுற அப்படியே எடுறா, உள்ளே போடுற எடுத்து நம்ம எடுத்து உள்ளே போடணும். உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ராலி தள்ளிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இப்படி தள்ளிட்டு போய் நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஷாப்பு. இங்கே பாருங்கள் டிஷர்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு எனக்கு டிஷர்ட் தேவையில்லை. நம்ம அடுத்த ஷாப்புக்கு போகலாம். இது என்ன ஷாப்புன்னு பார்க்கலாம். பின்னாடி இருக்குது. நம்ம இது என்ன ஷாப்புன்னு போய் பார்க்கலாம். இது என்ன ஷாப்புனா கன் ஷாப்புங்க. இதான் நான் சொன்னேங்க பாருங்கள், கன் ஷாப். நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள். இவன் தான் வந்து கன்று விற்கிறான். இங்கே பாருங்கள் நிறைய கன் இருக்குது பாருங்கள். ஷார்ட் கன்று, ரிவால்வர்டு கன்று, AK-47, பிஸ்டலு, SMG, அது மாதிரி நிறைய கன் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிரெனேட் ஐட்டம், புல்லட்ஸ் பாருங்கள். புல்லட்ஸ் வந்து 60 ரூபா. செலக்ட் கிரெனேட் ஆஸ் வெப்பன் பட் டு த மாடல் கிரெனேட்ஸ். இது வந்து கிரெனேடு தான், ஆனால் வந்து பம்கிங் கிரெனேட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து பிஸ்டல் இப்போதைக்கு எதுவுமே வாங்க தேவையில்லை. நம்மகிட்ட ஏற்கனவே பிஸ்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிஸ்டல் இல்லையாடா, பிஸ்டல் வந்து இப்போ நம்மகிட்ட இல்லை. இப்போ நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து காரை ஸ்பான் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், செல்லில் போயிட்டு இங்கே பாருங்கள் கார் இருக்கா, அதுக்குள்ளே போகணும். போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஏற்றணுன்னா இதில் வந்து என்னடா நம்ம ஏற்றினா இங்கேயே சேர்ந்து ஏறுது. இப்போ நம்ம வந்து ஆட்டோ ஸ்பான் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஆட்டோ எங்கே இருக்குன்னு, இங்கே ஆட்டோ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்பான் பண்ணலாம். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்பான் ஆகலை. ஏன் ஆகலைன்னா நெட்டு ஆனில் இல்லைதானே, அதனால் ஆகாது. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து நெட்டு வந்து ஆன் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஆடு வந்து ஓயாமல் போடுறதுனால நான் நெட்டு ஆன் பண்ணல. நீங்கள் வந்து இந்த கேம் ஏற்றிங்கன்னா நெட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த காரை ஸ்பான் பண்ணுங்கள். என்ன கார் வேணுமோ அது வந்து ஸ்பான் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இவனை அடித்து பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் போகிறான். இப்போ வந்து நம்ம போடு போடு ஓட்டான் இங்கேருந்து.
அப்புறம் போய் அந்த காரை ஏறலாம் போய். இப்போ இந்த காரில் ஏறியாச்சு, நம்ம போகலாம். இப்போ அப்படியே போகிற வழியில் வரிசை அவங்களுக்கு என்னென்ன ஷாப் இருக்குன்னு நான் காட்டுறேன். இது வந்து என்ன சாப்பிடாது ஒரு நிமிஷம் போட்டாடே. இது வந்து என்ன பர்கர் ஷாப்புங்க. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கினோம் பாருங்கள், அதே மாதிரி பர்கர் ஷாப்பு. இப்போ நம்ம போகலாம். இது வந்து வாழைப்பழ கடை. இங்கே பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் மேலே வாழைப்பழம் வச்சுருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் பெயிண்டில் மேலே வாழைப்பழம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது பனானா ஷாப்பு, மால்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இது என்னதுரா, இது வந்து ட்ரிங்க்ஸுங்க, கூல் ட்ரிங்க்ஸு கலரு அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து நம்ம ஸ்கூட்டியும் ஓட்டலாங்க. இங்கே ஸ்கூட்டி நிற்கிதுப்பாங்க, நம்ம ஸ்கூட்டி கூட ஓட்டிகிட்டு போகலாம். இந்த கேமில் வந்து மொத்தம் 3 பேர் இருப்பாங்கங்க. ஜாக்கு, அப்புறம் 2 பேர் ஒரு பேர் சொல்லுவாங்க. நம்ம டீமில் வந்து நம்மளுக்கு ஒரு லீடர் இருக்கான். அவன் பேர் என்னன்னு தெரில எனக்கு சரியா. இப்போ நம்ம அவன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவன் வீட்டில் ஒரு ஜீப் நிற்கும், அதை நம்ம எடுக்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடு எங்கே இருக்குன்னு காட்டுறேன். மேப் வழியாக போட்டோன்னா அவன் வீட்டுக்கு போயிடலாம். அவன் வீடு எங்கே இருக்குன்னா கரெக்டாக இங்கே இருக்குது. இருடா கரெக்டாக இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து போகலாம். இப்போ வந்து மார்க் வந்து காட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள், காட்டுது பாருங்கள். இந்த ஜீப் நல்லா இருக்குங்க, அந்த ஜீப் நான் ஓட்ட போகிறேன் எடுத்து. இதாங்க அந்த கேமில் கஷ்டம், எதுவும் எடுக்கக்கூட முடியாது, நிப்பாட கூட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், அடித்து போட்டு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. சரி நம்ம போகலாம். அந்த ஆரோ மார்க் காட்டுது பாருங்கள், அந்த வழியாக போகலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இங்கே கார் ஷாப் இருக்கு, நம்ம வேறு கார் எடுத்துடலாம். பைக் வந்து சரியாக ஓட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், மேலே கூட ஏற்ற முடியல சரியா. நம்ம கார் ஷாப்பில் போய் கார் வாங்கிடலாம். அதாவது இங்கே பாருங்கள், இது மாதிரிலாம் கார் வச்சுருக்காங்க. நம்ம இந்த காரில் போகலாம். இப்போ நம்ம இந்த மார்க் காட்டுற சைட்லேயே போகலாம். ஆரோ காட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம விட்டு வண்டி எங்கே போய்ட்டுருக்கு பாருங்கள், மறைஞ்சிருச்சு என்னன்னு தெரில. இப்போ நம்ம அந்த ஆரோ காட்டுற வழியிலே போகலாம், அப்போ தான் வீட்டுக்கு போக முடியும். இப்போ வந்து இங்கிட்டு போகணும். அந்த ஒரு ப்ளூ கலர் லொக்கேஷன் மாதிரி காட்டுது பாருங்கள், அந்த இடம் தான். இங்கே ஒரு வேன் நிற்கிது. இந்த லொக்கேஷன் தான் நம்ம மார்க் பண்ணது. நான் எதுக்கு இங்கே மார்க் பண்ணேன்னா, காரை ஏற்றி போட்டு தான் மார்க் பண்ணேன். இங்கே காரை போட்டு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், ஒரு லீடர் இருக்கான்னு. அவன் வந்து பெரிய ஆளுங்க, அவன் சாதாரண ஆளே கிடையாது. வீடு ஃபுல்லாக காசு தான் வச்சுருப்பான். அப்போ அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவன் வீடு எங்கே இருக்குன்னா, அது அங்கே அந்த இடத்துல இருக்குது. இந்த வீடு தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் மேலே உட்காந்துருக்கான் பாருங்க, 2 சைடு கால் வச்சு. இவன் தான் நம்ம லீட்ரு. இங்கே பாருங்கள், 2 பேர் சைடில் டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் அவனோட வீடு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் வீடு. இது வந்து டிவி வச்சுருக்கான். இதெல்லாம் நம்ம எப்போயுமே சாதாரணமாக வச்சுருக்கிறது தான். உங்களுக்கு வெளியே அந்த ரூமை காட்டுறேன் வாங்க. இந்த ரூமை மட்டும் பாருங்கள் நீங்கள். இங்கே பாருங்கள், பணத்தை ராபரி பண்ணி அடித்து வச்சுருக்கான், நிறையா பணத்தை, காசை. இப்போ வந்து நியூஸ் போட்டாங்க பாருங்கள் டிவியில். அந்த நியூஸ் வந்து இவனை தான் போட்டாங்க. இவன் பேர் வந்து மார்க்குங்க. இவன் பேர் வந்து மார்க்கு, நம்ம பேர் வந்து ஜாக்கு. நம்ம 3 பேர் இருப்போம் மொத்தம். அதில் ஒருத்தர் வந்து வேறு எங்கேயோ இருக்கான். நம்ம வந்து மேப் காட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போகலான்னா, நம்ம போய் ஆர்மிக்கு போகலாம். நம்ம ஆர்மிக்கு போய் இந்த ட்ரக் எடுக்கலாம். இந்த காரில் என்ன போகலாம் நம்ம எடுத்துகிட்டு. ஆர்மியில் வந்து இது இருக்கும், பீரங்கி ஹெலிகாப்டர்லாம் இருக்கும். நம்ம அங்கே போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், ட்ரெயின்லாம் பிடிச்சிருக்காங்க. நம்ம ட்ரெயின் ஓட்டலாம். இப்போ நம்ம காஃபி குடிச்சிட்டே ட்ரெயினில் ஏறிட்டோம். காஃபிலாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 43 ட்ரெயினில் போகிறோம். நம்ம நார்த் லைனில் போகுது. இங்கே பனி பிரசேதத்தை கூட்டு வந்திருக்காங்க, இறக்கி விட்டாங்க. டே எங்கடா அங்கே கூட்டு வந்து விட்டீங்க? ஐயோ, சரி நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. என்ன போக முடியல? அடே எங்கடா ஒன்று விட்டீங்க? டே
ஏங்க இங்கே இங்கே இருக்குங்க நம்ம உலகம். ஐயோ இங்கே கூட்டு வந்துட்டாங்க எங்கள் எவ்வளோக்கு தாண்டி. இங்கே பாருங்கள் நம்ம உலகம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பனி பிரதேசம். இங்கேருந்து இங்கே கூட்டு வந்துட்டாங்க இந்த நம்ம உலகம் இங்கே இருக்குது. ஐயோ அப்புறம் இங்கே மார்க் போட்டுடலாம். போடாங்க டேய். எங்க கூட்டு போய் விட மாட்டேங்கிறாங்க அவன். ஐயோ நம்ம நடந்தான் போகணும் போல். நான் உங்களுக்கு ஏதாவது காரு வண்டி பைக் ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு. ஏன்னா ஒரு வண்டியும் கிடைக்கல, ஒரு பஸ்ஸும் கிடைக்கல. ஏன்டா அந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் யாரும் அங்கே போகாதீங்க ட்ரெயினில். ரொம்ப இம்சையாயிருச்சுங்க. நான் இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணதில்லை, அதான் போய் பார்த்தேன். இது பெரிய இம்சையாக போச்சுங்க. ரொம்ப நேரம் நடந்து கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு போயிட்டுருக்கோம். ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் போகிறோம். இல்லை பீரங்கி இல்லை ஹெலிகாப்டர் 2 ஏதாவது ஒன்று எடுப்போம். இந்த தருணத்தை போய் தாங்க ரொம்ப இம்சையாக போச்சு. இதுக்கு மேலே யாருமே இல்லை போகாதீங்க. இது ரொம்ப இம்சை. போகிற வழியில் ஒரு ஜீப் இருக்கும். அந்த ஜீப் கிடச்சிச்சின்னா நம்ம எடுக்கலாம். அந்த சைடில் நிற்கும் ஏர்போர்ட்டில். நம்ம போய் வேணும் எடுக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த ஜீப் ஓட்டுறதுக்கு. போய் பார்க்கலாம் இருக்கான்னு. டே அங்கிட்டு போடா டே. ஏன்டா இந்த வண்டி வேறு மெதுவாக ஓடுதுங்க ரொம்ப, நம்ம ஓட்டுற வண்டி. இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும் சில நேரத்தில். இந்த ஜீப் இல்லைங்க அந்த இன்னைக்கு, எப்போயாவது இருக்கும். இந்த ஜீப் தாங்க. இந்த ஜீப் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு, சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த இதுக்கு போயிடலாம், மிலிட்ரிக்கு. இதாங்க மிலிட்ரி. இது மிலிட்ரி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே நம்ம வேறு மார்க் போட்டிருந்தோம் லொக்கேஷனு. இப்போ பாருங்கள் மேலே ஏறி காட்டுறேன். மேலே தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் மேக்ஸிமம் ரேராக தெரியுது. சரி நம்ம வழிக்கே போய் பார்த்துடலாம். நான் பின்னாடி வழி இருக்குது, அந்த வழியில் போய் பார்க்கலாம் நம்ம. வாங்க. இதோட என்ட்ரன்ஸ் இருக்கும். சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வழியாக தான் வெளியே உள்ளே போகணும். நம்ம உள்ளே போயிட்டோன்னா தப்பிச்சிடலாம் ஈஸியாக, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே மிலிட்ரி ஜீப்பு கூட இருக்குங்க. மிலிட்ரி ஜீப் எடுக்கலாம் கூட, அதெல்லாம் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பிளெயின் டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். இது திருப்புறதான் கொஞ்சம் கஷ்டம். எங்கடா என்ட்ரன்ஸே காணோம். என்ட்ரன்ஸே இல்லைங்க. சுற்றி ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் நம்ம. டோர்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க உடச்சி. டே ஒரு வழியாக நான் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது, ஆர்மி. இப்போ நம்ம போகலாம் வாங்க. ஐயோ இடிக்குதுங்க. இப்போ நம்ம டக்குன்னு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் நான் ஆரை மார்க் பண்ணியிருந்தேன். என்ட்ரன்ஸ் வழின்னு சர்ச் பண்ணேன், வந்துருச்சு அது வழியில். இப்போ நம்ம ஆர்மிக்கு போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது சரி நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். போகலாம் வாங்க. டே ஏன்டா இடிக்கிற. இப்போ நம்ம மார்க்கில் போயிட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக அப்போ தான் இங்கே மார்க் பண்ணேன் நான். ஆர்மி கரெக்டாக இங்கே இருக்குங்க. இந்த பாலத்து வழியாக போய் ஐஸ்லாண்டு பாருங்கள். இந்த இருந்தாங்க வரத்துதாங்க ரொம்ப நேரம் ஆச்சு. சவுத் லேண்டு ஐஸ்லாண்டு. இப்போ நம்ம ஆர்மி பாலத்தை நெருங்கிட்டோம். இந்த பாலத்தை கடந்துட்டோன்னா நம்மளுக்கு ஆர்மி தான். இப்போ நம்ம வாங்க போகலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பாலத்தில் போகிறதுக்கே 1 ஸ்டார் வாரண்டி கொடுத்துட்டாங்க, வாண்டட் லெவலு. எஸ்கேப்பிங்குன்னு வருது பாருங்கள். இது முடிஞ்சிருச்சுன்னா அந்த வாண்டட் லெவல் முடிஞ்சிடும். இப்போ அந்த கேட்டு தெரியுது பாருங்கள், அதுதான் ஆர்மி. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு வாண்டட் லெவல் கொடுத்துருவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு அழுத்திடலாம். இது போன உடனே வாண்டட் லெவல் கொடுத்துருவாங்க. தெரியுது பாருங்கள்,
அந்த உங்கள் ஒரு இது தெரியுதா அந்த பில்டிங் மாதிரி, அதான் நம்ம போய் வந்து ட்ரக் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை அந்த ஏரை காட்டிகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் ஆர்மி இருக்குது. நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஐயோ, டக்குன்னு உள்ளே போயிடலாம் இடிக்குதுங்க வந்துச்சா. இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. இப்போ வந்து வாண்டரில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு ஏதாவது ஒரு வண்டி எடுத்துடலாம். டக்குன்னு டே பின்னாடி ஓட. இப்போ எல்லா வண்டியும் வந்து கிளம்பிடுச்சு நம்மளை அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம டக்குன்னு ஏதாவது வண்டி எடுக்கணும். இங்கே பாருங்கள், போலீஸ்லாம் வராங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஏதாவது வண்டி எடுக்கணும். நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற வண்டி எடுக்கணுங்க. எப்படி எடுக்கலாம்? ஐயோ டக்குன்னு ஓடி. ஐயோ, கொன்றுவாங்க போலேங்க. ஐயோ டேய் போடாங்கிட்டு. நம்ம வந்து அங்கே இது இருக்குது பாருங்கள், அந்த இது டேங்கர் எடுத்துடலாம். டக்குமோ ஏறா ஏட்டோம். இப்போ பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அங்கே பாருங்கள், இப்போ தாக்க போகிறேன். போடு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் இடத்த விட்டு. ஃபஸ்ட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனால் தான் நம்ம வந்து ஓட முடியும். தாக்கி விடாட மூலிகை இதெல்லாம் போடுறோம். இப்போ வந்து போலீஸ் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு போகலாம். எல்லா இடத்துலையும் ஹெலிகாப்டர்லாம் பறக்குது. அங்கே பாருங்கள், வெடிகுண்டுலாம் போட்டுருக்காங்க. பின்னாடி பாருங்கள், எல்லாம் வந்துட்டுருக்காங்க துரத்திட்டு. நம்ம டக்குன்னு போகலாம். ஹெலிகாப்டர் வந்து பாருங்கள், எங்கள் மேலே வந்து மேப்பில் வந்து ஹெலிகாப்டர் வந்து வந்துட்டுருக்கு. பின்னாடி ஒரு வேன் வந்துட்டுருக்கு துரத்திட்டு. டே ஜோச்சா, வேறு வழி இல்லைங்க, போட்டு சொல்லி தான் ஆகணும் வேனெல்லாம். போடு. ஐயோ, வேன் மிஸ் ஆயிடுச்சுங்க. போடு. ஐயோ, என்னங்க மிஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த தப்பிச்சிடலாம். அப்போ தான் வாண்டட் லெவல் வந்து போகும். நாங்கள் இந்த இந்த ஆர்மி ட்ரக் வந்து மெதுவாக போகுதுங்க, அதனால தான் நம்ம வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வரல. ஹெலிகாப்டர் மட்டும் வந்துட்டுருக்கு. ஒரு வெடிகுள்ளே போட்டு போயிடலாங்க. நம்ம ஊருக்குள்ளே போனோம்ல, கெத்தாக அப்படியே வெடியை போட்டு போயிடலாம். கார்லாம் அப்படியே பிளாஸ்ட் பண்ணலாங்க. வெடிச்சு விட்றா கார்லாம். ஓட்டா போடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆகுதுன்னு. பின்னாடி விட போடு. டே இருறா. அப்புறம் வந்து போயிட்டுருக்கோம். வெடிகுண்டு அப்படியே போட்டே போகலாம். இப்போ வந்து 5 ஸ்டார் வாண்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், தெரியுது பாருங்கள், ஹெலிகாப்டர் தாங்க பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து வெடிகுண்டை போட்டே போகலாம். இந்த பாலத்தில் ஐயோ எல்லாம் வேஸ்ட்டாக ஆயிடுச்சுங்க. அச்சா, இப்போ வந்து பீரங்கி வந்து தண்ணியில் மாட்டிக்கிச்சு. ஐயோ அச்சா. ஓகே காய்ஸ், இந்த கேம் பிளே நம்ம அதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கேம் பிளே வந்து நான் உங்களுக்கு என்னென்ன வாங்குறது, இந்த ஊரை சுற்றி பார்க்குறது, அது மாதிரி கேம் பிளே போடலாம். பார்ட் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் 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 பாய்.